சாந்தி. அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். எப்போதும் போல நம் மத்தியில் நமது மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் வந்துள்ளார். சகோதரரே, இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். பாபா சேவையை பற்றி மிகவும் அழகாக கூறியுள்ளார். சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இரட்டை முற்றுகையை போட வேண்டும் என்று கூறுகிறார். ஒன்று வாணி மூலமாக சேவை செய்யும் முற்றுகை, மற்றொன்று அவ்யக்த கவர்ச்சியின் முற்றுகை. சகோதரரே, நீங்கள் அவ்யக்த கவர்ச்சியின் முற்றுகை என்பதை குறித்து சற்று விளக்கம் தாருங்கள். உண்மையில் அவ்யக்த கவர்ச்சி என்பது நமது ஆன்மீக ஸ்திதியாகும். தேக பாவத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். எவ்வாறு உடலின் அழகு கவர்ச்சி செய்கின்றதோ, பர்சனாலிட்டி ஒரு மனிதனை கவர்ந்து இழுக்கின்றதோ, அது போன்று ஆன்மீக அன்பு ஆன்மீக சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேக உணர்வில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். அப்பொழுது முழுமையாக அவ்யக்த கவர்ச்சி திருஷ்டியில், நெற்றியில், நடத்தையிலிருந்து இயல்பாகவே வெளிப்படும். அவ்யக்த கவர்ச்சியில் இருக்கும்போது மற்றவர்கள் கவரப்படுகிறார்கள். அவர்கள் பேசுவது, நடப்பது, புன்னகை செய்வது அனைத்தும் ராயலாக இருக்கும். அம்மனிதனின் கவர்ச்சியின் பிரபாவம் என்பது ஏற்படுகின்றது. ஒருவேளை நாம் ஞானம் வாயின் மூலமாக சொல்கின்றோம், ஆனாலும் நம்முடைய மனம் சலனமாக இருந்தது, நம்முடைய திருஷ்டி அலைபாய்ந்து கொண்டே இருந்ததென்றால் நம்முடைய சொல்லின் பிரபாவம் ஏற்படாது. நம்முடைய மனநிலை இரட்டை இலகுவாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதின் ஸ்திதி நன்றாக இருந்தால் நாம் வாயின் மூலமாக ஞானத்தை கூறும்போது நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு ஆக்கர்ஷணம் என்பது ஏற்படும். ஆனால் இந்த கவர்ச்சி ஆன்மீக கவர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது நாம் கூறுகின்ற ஞானத்தை கேட்பவர்கள் கருதுவார்கள், இவர்கள் எவ்வளவு நல்ல சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு நல்ல பாவனையோடு இருக்கின்றார்கள், இவர்கள் பேசும்போது கேட்க வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு ஏற்படும். தேக ரூபத்தில் கவர்ச்சி இருக்கக்கூடாது, ஆன்மீகத்தின் கவர்ச்சி ஏற்பட வேண்டும். ஆன்மீகத்தின் கவர்ச்சி ஏற்பட அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய பர்சனாலிட்டியும் அழகானதாக இருக்கும். அவர்கள் சொல்லின் மூலமாக சேவை செய்தாலும் அவ்யக்த ஸ்திதியில் இருந்து கொண்டே சேவை செய்வார்கள். ஒரு அழகான சூழ்நிலை என்பது உருவாகிவிடும். அதனின் பிரபாவம் அநேகருக்கு ஏற்படும். பாபா மிகவும் எச்சரிக்கை செய்துள்ளார். நீங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ, மேலும் எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டுமோ இப்பொழுதே செய்து விடுங்கள். பின்னர் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. இது 1969ஆம் ஆண்டின் முரளியாகும். இப்போது பார்த்தால் அதன் பிறகு எத்தனை சென்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் அயல் நாட்டிலும் சேவையிலும் விதவிதமான முறையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பாபா இதை 1969இல் சொன்ன போது யக்யம், அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த உலகம் மிக சீக்கிரமாகவே முடிவடைய போகிறது என்று அனைவரும் யோசித்தார்கள். பாபா நமது ஊக்கம் உற்சாகம் அதிகரிப்பதற்காக கூறுகிறார். மேலும் சேவை நல்லவிதமாக வளர்ச்சி அடைவதற்காக கூறுகின்றார். காலம் குறைவாக இருக்கின்றது, இன்னும் தீவிரமாக சேவை செய்யுங்கள் என்கிறார். ஏனெனில் பாபாவுக்கு முழு உலகத்திற்கும் இந்த நற்செய்தியை பரப்ப வேண்டும். குழந்தைகள் தன்னுடைய ஏரியாவில் சேவை செய்துவிட்டு நிறைய சேவை நடந்துவிட்டது என்று கருதுகிறார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், குழந்தாய், சேவை நிறைய செய்தீர்கள், ஆனால் எவ்வளவு வேகத்தை அதிகரிக்கின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அநேகருக்கு சென்றடையும். வேகத்தை அதிகரிப்பதற்காக பாபா கூறுகின்றார், நேரம் குறைவாக இருக்கின்றது என்று கூறும்போது குழந்தைகளின் வேகம் அதிகமாகும். ஏனென்றால் இம்மாதிரியான சமயம் பின்னர் கிடைக்காது. அதன் காரணத்தினால் இப்பொழுது 140 நாடுகளில் நம்முடைய கிளை நிலையங்கள் பரவி உள்ளது. சகோதரரே, இதுவும் கூட இருக்கலாம் அல்லவா? அந்நேரம் எதிரில் அமர்ந்திருந்த சகோதர சகோதரிகளில் யாரேனும் சரீரத்தை விட்டு செல்பவராக இருக்கலாம். அவர்களிடம் இவ்வளவுதான் நேரம் உள்ளது என்று பாபா அறிந்திருக்கலாம். பாபா கூறினார், ஆயுள் முடியும் நேரமாக இருந்தால் பாபா திரிகால தர்ஷியாக இருந்து அறிந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு பாபா அம்மாதிரி கூறியிருக்கலாம். உங்களுக்கு நேரம் குறைவாக உள்ளது, எவ்வளவு செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், நாளை யார் என்று பார்த்தார்கள். சகோதரரே, நீங்கள் மிகவும் அழகாக எளிய முறையில் கூறினீர்கள். பாபா எவ்விதமாக சமயப்படி சேவையின் முன்னேற்றத்திற்காக சமிக்ஞை கொடுத்தார். அந்த சமிக்ஞையால் இன்று உலகில் நமது இயக்கம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது, எத்தனை சேவை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாபா இந்த முரளியில் சேவைகளை பற்றி கவனம் செலுத்துகிறார்.
பாபா மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். பாலகன் மற்றும் அதிகாரி இவற்றின் சமநிலை வைக்க வேண்டும். அதாவது எங்கே பிடிக்க வேண்டும், எங்கே விட வேண்டும், எவ்வாறு இந்த சமநிலையை மெயின்டைன் செய்வது மற்றும் சேவையில் வளர்ச்சியை ஏற்படுத்துவது, இதை குறித்து தாங்கள் விளக்கம் தாருங்கள். சேவையில் பேலன்ஸ் என்பது வந்துவிட்டால் ஒருபொழுதும் தடைகள் என்பதே ஏற்படாது. ஏனெனில் சிலர் பெரியவர்களாக ஆகி ஆலோசனை கொடுக்கின்றார்கள். ஒருவேளை அவர்களின் ஆலோசனை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களின் சேவையின் ஆர்வம் குறைந்து விடுகின்றது. ஆதலால் பாபா கூறுகின்றார், நீங்கள் ஆலோசனை கூற வேண்டும் என்றால் எஜமானர்களாக ஆகி ஆலோசனை கூறுங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்கள், நல்ல புத்தி இருக்கின்றது. ஆகவே நல்ல விதமாக ஆலோசனை கூறுங்கள். நீங்கள் எஜமானன் என்ற நிலையிலிருந்து கூற வேண்டும். பின்னர் குழந்தையாக ஆகி அதனை மறந்துவிட வேண்டும். நான் கூறிய கருத்தை தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக் கூடாது. சகோதரரே, நாம் என்ன விஷயம் கூறினோமோ அது நமது மனதின் கருத்தல்லவா, எனது படைப்பல்லவா. அதனால் அதன் மீது மோகம் ஏற்பட்டு விடுகிறதல்லவா. நான் கூறிய கருத்து சரியானது என்று நினைக்கும் போதுதான் தங்களுக்குள் மோதல்கள் உருவாகின்றது. பாபா விரும்புகின்றார், குழந்தாய், அவசியம் ஆலோசனை கொடுங்கள். ஆனால் எனது ஆலோசனையை சரி என்று இருத்தல் கூடாது. யாருக்கு புத்தியின் அபிமானம் இருக்கின்றதோ அவர்கள் நான் கூறுவதை சரி என்று எண்ணுகின்றார்கள். சரி என்று கருதுவதால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கோபம் வந்து விடுகின்றது. எவ்வித சேவையும் இனிமேல் செய்ய மாட்டேன். உடல் மூலமாகவும் செய்ய மாட்டேன், மனம் மூலமாகவும் செய்ய மாட்டேன், செல்வத்தின் மூலமாகவும் செய்ய மாட்டேன் என்று கோபித்துக் கொண்டு விடுகிறார்கள். சேவையில் குழந்தை எஜமானன் என்ற நிலைக்கான சமநிலை என்பது இருப்பது மிக அவசியம். அதைத்தான் பாபா நமக்கு கற்பிக்கின்றார். பெரிய தாதிகள் கூட இவ்விதமாக நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். அதிகாரியாக இருந்து இதை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். சில நேரம் தாதி ஜானகி அவர்கள் அதிகாரத்தோடு இதை செய் என்பார்கள். அந்நேரம் நானும் சரி என்று கூறிவிடுவேன். ஏதோ ஒரு காரணத்தினால் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. மறுமுறை சந்திக்கும் போது செய்தாயா என்று தாதி கேட்பார்கள். நான் செய்யவில்லை என்று கூறினால் நல்லது, சரி என்று குழந்தையாக ஆகிவிடுவார்கள். பரவாயில்லை, பிறகு செய் என்பார்கள். சரளமாக ஆகிவிடுவார்கள். அதிகாரத்துடன் ஏன் செய்யவில்லை, செய்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் கூற மாட்டார்கள். ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று கருதுவார்கள். தாதிகள் இப்போது வரை அதிகாரம் மற்றும் குழந்தை என்ற நிலையிலிருந்து இந்த குழுவை வழிநடத்தி செல்கிறார்கள். இதன் காரணத்தினால் ஒருபோதும் கருத்து பேதங்கள் வந்ததில்லை. அதாவது தாதி கூறிவிட்டார், நான் செய்யவில்லை, இப்போது நான் எவ்வாறு தாதி முன்பு செல்வது என்று பயம் ஏற்படாது. பாபா குழந்தை என்ற உணர்வே ஏற்படும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். அதே நேரத்தில் எதிரில் உள்ளவர்கள் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களிடம் அதிகாரம் செய்ய வேண்டாம். அவர்களின் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மிகவும் பணிவுடன் பாலகன் நிலையில் கையாள வேண்டும். நல்லது, செய்ய முடியவில்லையா, பின்னர் செய்யலாம் என்று ஆறுதல் கூற வேண்டும். இவ்வாறு சேவையில் சமநிலையோடு இருந்து விவகாரம் செய்யும் போது சேவை என்ற துறையில் நன்கு வெற்றி கிடைக்கும். இம்மாதிரியான பயிற்சியை அவ்வைத்த பாப்தாதா எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே சேவையில் மிக விஸ்தாரம் ஏற்பட்டது. தாதிகள் எவ்வளவு நிமித்தமாக இருக்கிறார்கள், டீச்சர் சகோதரிகள் எவ்வளவு நிமித்தமாக இருக்கிறார்கள். இதில் பேலன்ஸ் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிகாரத்துடன் வகுப்பில் அனைத்தும் கூறுவார்கள். ஒருவேளை செய்யவில்லை என்றால் டிராமா என்று நாம் கருத வேண்டும். ஆகையால் பாபா முரளியில் அடுத்து கூறியுள்ளார், அதாவது நீங்கள் இந்த பேலன்ஸை மெயின்டைன் செய்தால் தங்களுக்குள் பணிவு வந்துவிடும், நிர்அகங்காரி, அத்துடன் அன்பு சொரூபம் ஆகிவிடுவீர்கள். அன்பு ஸ்வரூபமாக இருக்க வேண்டும்.